சிலுவை பாதை. முன்னுரை. விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலில் நிலாவில் கால் வைத்தபோது இவ்வாறு சொன்னார்கள். அவருக்கோ அது ஒரு காலடி, ஆனால் மனுக்குலத்திற்கோ ஓர் பாய்ச்சல். பிலாத்தின் அரண்மனைக்கும் கொல்கத்தாவிற்கும் இடைப்பட்ட தூரம் 1.5 கிலோமீட்டர். இதில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு அடியும் எத்தனை வலி, வேதனை, துக்கம், அழுகை, துயர் நிறைந்தது என்பதை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. உலகு படைக்கப்பட்ட நாளிலிருந்து அந்நாள் வரை உலகு இழந்த அருளை பெற இயேசு மேற்கொண்ட மீட்பு பயணம்தான் இது. வாருங்கள், நாமும் பயணிப்போம். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் முதல் நிலை. இயேசு திருப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் குருத்துவத்தில் குருவும் அவரே, பலிபீடமும் அவரே, பலியும் அவரே. நம் பாவ கழுவாய்க்காக தன்னையே பலியாக்குகிற இயேசு அவரே நீதிபதியாகவும் தீர்ப்பாகவும் இருந்து தண்டனையும் ஏற்கிறார். பிறரின் நல்வாழ்விற்காக எங்களையே தியாகம் செய்ய உம் மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். தாலா சிலுவையை சுமக்க வைத்தார், உம்மை மாலா துயரால் துடிக்க வைத்தார். தாலா சிலுவையை சுமக்க வைத்தார், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறரின் இடர் நீக்க உதவியளிக்க தங்களின் சுண்டு விரலையும் கூட நீட்டாத பரிசெய்ய சதுசேயர்களின் மத்தியில் எண்ணினால் சிந்தையே படுத்து விடுகிற பாரத்தை இயேசு சுமக்கிறார். சுமக்க வேண்டிய நுகத்தை தானே ஏற்றுக்கொள்கிற எருது போல் இயேசு மனமுவந்து சிலுவையை ஏற்கிறார். எங்கள் வாழ்வில் வரும் சிலுவைகளை மனமுவந்து ஏற்க அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். விழுந்தீர் சிலுவையின் பலுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவையின் பலுவோடு, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விடுதல் குற்றமல்ல, விழுந்து எழாமலே இருத்தலே குற்றம். இயேசுவின் ஆற்றல் தடுமாறுகிற போது அவர் தரையில் விழுகிறார். நாங்களும் நெறியான வாழ்வினின்று பாவ சோதனையினால் உரமின்றி பாவத்தில் விடுகிறோம். நீர் எழுந்து உம் பயணம் தொடர்ந்தது போல் நாங்களும் தொடர வரமருளும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். தாங்கிட ஒன்னா துயருற்றே, உம்மை தாங்கிய அன்னை துயருற்றார்.
தாங்கிட ஒன்னா துயருற்றே. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 4. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து. தான் இருக்க தன் மகவு இறக்கிற துன்பம் போல் தாளாத துன்பம் உலகில் இல்லை. உயிர் மீளப் போவதில்லை என அறிந்தும் போருக்கு அனுப்பும் தாயை பாருங்கள். ஆனால் உலகு மீளும், உயிர்த்த பின் அவர் மீண்டும் ஆளுவார் என அறிந்து விடை கொடுக்கிறார் மரியா. இறப்பு இறுதி அல்ல, உயிர்ப்பு உறுதி எனும் உறுதி தாரும் ஆண்டவரே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 5. சீமோன் இயேசுவுக்கு சிலுவையை சுமக்க உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து. கரங்களில் 10 விரல்கள் தானே இருக்கிறது, இன்னும் அதிகமாக இருந்தால் இன்னும் சுரண்டலாமே என்று வருந்தினானாம் அரசியல்வாதி. தன் அன்றாட சிலுவையாகிய உழைப்பை சுமந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த சீமோனை இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி வற்புறுத்துகிறார்கள். அது அவருக்கு கடினம்தான், ஆனால் இயேசுவோடு ஒப்பிடுகையில் அது ஒன்றுமில்லை. நாங்கள் கஷ்டம் பாராமல் இயலாத நிலையில் இருப்போருக்கு உதவிக்கரம் நீட்ட வரம் தாரும் ஆண்டவரே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 6. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து. பெண்ணுக்கு அறிவை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். அறிவுடைமை என்பது வெறும் தகவல்களை திரட்டி வைத்தல் அன்று. தேர்ந்து தெளிந்து சரியானதை எத்துயர் இடர்வரினும் செய்து முடிப்பதே ஆகும். அத்தனை மக்கள் கூட்டமும் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க அறிவுடைய மங்கை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். நாங்களும் அவள் போல் செயலாற்ற அருள்தாரும் ஆண்டவரே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழி நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 7.
இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விடுதலின் சுகம் தெரியுமா? ஆனந்தத்தோடு விடுகிற அருவிகளை பாருங்கள். நின்று நிமிர்ந்து பலுவை சுமக்கின்ற போது, ஆற்றல் பிழைக்கின்ற போது, அடப்போ என்று அதனடியில் விடுவது சுகமே. கூட்டிச் சேர்த்த ஆற்றல் குறைவுபட்டு போகையில் விடுதல் மீண்டும் சேகரம் செய்ய அவகாசமளிக்கும். எங்கள் வீழ்ச்சிகளில் எழுச்சியோடு எழுச்சி கொள்ள வரம் தாரும் ஆண்டவரே, ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகள் நிலை 8. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த குடும்பத்திற்காக நான் எவ்வளவு பாடுபடுகிறேன், உங்களின் சந்தோஷத்திற்காக நான் எப்படி உழைக்கிறேன். என்னை யாராவது ஒரு வார்த்தை கேட்கிறீர்களா? நம்மிடையே எத்தனை பேரின் புலம்பல் இது. நாம் அனைவரும் கழிவிறக்கத்தை நாடுகிறோம். இவன் இவ்வளவு கஷ்டப்படுகிறானே, இவள் இவ்வளவு சிரமப்படுகிறாளே, இதுதான் நமது எதிர்பார்ப்பு. இயேசு இதற்கு எதிர்மாறாக, எனக்காக அல்ல, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். ஆண்டவரே, கழிவிறக்கத்தை அல்ல, கடமை உணர்வை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். உடைகள் களைந்திட உமை தந்தீர், இரத்தமடைகள் திறந்திட மெய்நொந்தீர். உடைகள் களைந்திட உமை தந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் நிலை 9. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாலம் பாலமாய் உடல் கிழிந்து தொங்க, ஆற்றல் என்ற ஒன்று அந்த உடலில் இருந்ததற்கான அறிகுறியே இன்றி, விடுவதற்கும் ஆற்றல் இன்றி மூன்றாம் முறையாக இயேசு விடுகிறார். இறுதி சொட்டு தீரும் வரை பேனாக்கள் வீசப்படுவதில்லை. இறுதி மூச்சு உள்ளவரை மெழுகுதிரிகள் அணைவதில்லை. இறுதி வரை பணி தொடர எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் நிலை 10. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு நாள் உடுத்தியதை மறுநாள் உடுத்தாத மனிதர்கள் உண்டு. ஒரு நாள் உடுத்தியதை ஒரு நாளும் கழட்டாதவர்களும் உண்டு. இது கூட பரவாயில்லை. அடுத்தவனை நிர்வாணப்படுத்தி தனது நிர்வாணத்தை மறைக்க முயலுதல் எவ்வளவு கொடுமை! மானம் இழந்த பின் உயிர் வாழ்தல் இல்லை. இங்கே இயேசுவின் மாண்பு பறிக்கப்படுகிறது.
பறித்தவர்களின் மனசான்று எரிக்கப்படுகிறது. மனித மாண்பு காத்திட வரம் தாரும் ஆண்டவரே, ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். என் உயிரகன்றது பூமை வீட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. என் உயிரகன்றது பூமை வீட்டு, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 11. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தூத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை 3 ஆணைகள் முத்தமிடுகின்றன. யூதாசு கொடுத்த துரோக முத்தத்தை விட இது கொடியது இல்லை. அதோடு அவை நிற்கவில்லை, உடலை ஊடுருவி சிலுவையோடு சேர்த்து வைக்கின்றன. ஆண்டவரே, எங்களை குத்தி திறந்தாலும் வெட்டி பிளந்தாலும் உம்மை மறுதலியாத மனம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். துயருற்று துடித்தால் உளம் நைந்து, அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து. துயருற்று துடித்தால் உளம் நைந்து, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தூத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிர் உடலை பிரிகையில் அதனை உலுக்கிச் செல்கிறது, உடலும் அதை உணர்கிறது. அது சென்ற பின் அது பிணம் என்றே அழைக்கப்படும். திருமுழுக்கில் நாம் பாவத்திற்கு இறைக்கிறோம். என்னில் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்கிறார் சின்னப்பர். மேலும் ஒருவர் தனக்காக வாழாமல் நமக்காக வாழ்ந்து மரித்த அவருக்காகவே வாழ வேண்டும் என்று கற்பிக்கிறார். நாமும் வாழ வரம் கேட்போம். வரமருளும் ஆண்டவரே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஓடுங்கிய உமதுடல் புதியப்பட்டு, நீர் அடங்கிய கல்லறை உமதன்று. ஓடுங்கிய உமதுடல் புதியப்பட்டு, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 13. இயேசுவின் உடலை மரியின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தூத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு தாய் தன் பிள்ளையை என்னை பெற்றவனே என்னை பெற்றவளே என குஞ்சுவாள். ஏனெனில் ஒரு குழந்தை பிறப்பில் ஒரு தாய் மரணத்தின் விளிம்பிற்கே சென்று மீண்டு வருகிறாள். ஆகவே ஒரு குழந்தை பிறந்து அதன் தாயை மீண்டும் வாழ்விற்கு கொண்டு வருகிறது. ஆனால் இங்கே தன்னை பெற்றவனை உயிரில்லாமல் தனது மடியில் மரியா தாங்குகிறாள். மரணத்தை விட கொடியதல்லவா மரியின் நிலை? எம் தாய்களை தாங்கும் வரமருளும் ஆண்டவரே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். பாடுகளின் நிலை 14. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தூத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரணம் என்பது ஒளியை அழிப்பதல்ல, விளக்கை அணைக்கிறோம். ஏனெனில்
சூரியன் வந்துவிட்டான் என்கிறார் தாகூர். விதைகள் இறக்கவே விருட்சங்கள் ஆகின்றன. இம்மன்னக வாழ்வை விண்ணக வாழ்விற்கு வழியாக பயன்படுத்த வரம் தாரும் ஆண்டவரே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஜெபம். எங்களுக்காக பாடுகளை ஏற்ற இயேசுவே, உமது சிலுவை பாதை பயணத்தில் நாங்களும் பயணித்திருக்கிறோம். இந்த பயணம் எங்கள் வாழ்க்கையில் புதிய பயணத்தை தூங்குவதற்கு உதவியாக இருப்பதாக. இந்த பயண ஒளியில் நாங்கள் எங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து எங்கள் வாழ்வை மாற்றி அமைத்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். ஆமென்.